வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அஸ்வின் ஸ்க்ரூ மீடியா. என்னடா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொண்டு வரதுக்காக தான். நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்கின் கேருக்கு பார்த்துருக்கோம், நிறைய ஹேர் கேருக்கு பார்த்துருக்கோம், என் பேர்டு கூட நிறைய பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்குக்காக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். எல்லோரும் பொதுவாக நினச்சிட்டு இருக்காங்க, சப்ளிமெண்ட் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஏற்றினாலோ இறக்குனாலோ வந்து லைக் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் தான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு கம்பெனி ப்ராடக்ட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கம்பெனின்றது மாதிரி இல்லை. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பச்சை பயிரில் சாப்பிட்ற கிடைக்கிற அந்த ப்ரோட்டீனே தான் வந்து உங்களுக்கு சிக்கன்லேயும் கிடைக்குது. சிக்கனில் கிடைக்கிற அதே ப்ரோட்டீனில் தான் வந்து உங்களுக்கு வந்து சோயாலையும் கிடைக்குது. சோயாவில் கிடைக்கிற அதே ப்ரோட்டீன் தான் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ஷேக்லேயும் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுங்கிறது ஒன்று தாங்க. பட் அதை கன்சியூம் பண்ணுற ஒவ்வொரு பொருளிலிருந்து தான் வந்து நம்ம வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ஏற்றுறதுக்கும் சரி இறக்குறதுக்கும் சரி நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறது வந்து தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்க ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MarsByGHC அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. நான் வெப்சைட் லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அண்ட் அது போக வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது என்னென்ன பண்ணலாம், அண்ட் நல்லதா கெட்டதா அப்படி உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நான் ஒவ்வொரு வீடியோஸையும் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எடுக்க பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் வாட் எல்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பேக் போனாக இருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்து, அண்ட் நான் அந்த கூகுள் அல்காரிதமில் பற்றி கேள்விப்பட்டேன். லைக் வீடியோஸ்க்கு வந்து சீக்கிரமாக நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து கூகுள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆகுமா ஒரு லைக் பண்ணுறதுக்கு. பட் அது எனக்கு எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ வித்தவுட் மச் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ நல்லா பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதுக்கு மேலே பபிள் ரேப் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா MarsByGHC அவங்க கம்பெனி லோகோ போட்டு அப்படியே வந்து அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். நிறைய பேர் வந்து நம்ம குண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வரி பண்ணிப்பாங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு வரி பண்ணிப்பாங்க. அப்படி நீங்கள் வரி பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனில் தேடி இறங்குங்க அப்படின்ற மாதிரி ஸ்லோகனாக மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன், கேர் அதை பற்றின எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி நோ மென். இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் மென்ஸ். ஸோ சரி வாங்க ப்ராடக்ட் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பில் டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க கம்பெனி வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த கொரியர் வந்து ஹைதராபாத்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது நமக்கு என்ன கிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெயிட் லாஸ் பேக். ஸோ உள்ளே வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெயிட் லாஸ் கிட் 98.97% சக்ஸஸ் ரிசல்ட். ஸோ இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹவு டு இம்ப்ரூவ் யோர் ரிசல்ட். இந்த 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 ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டாலும் இதில் இருக்கிற ரிசல்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நல்ல தூக்கம் தேவை. நம்ம உடம்பு ஏறுறதுனாலும் சரி இறக்குறதுனாலும் சரி மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை. 6 to 8 hours மினிமம் எல்லாருமே தூங்கணும். அண்டு ஃபாலோ கார்ப் டயட் பிளான். அண்டு பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் உங்களுக்கே தெரியும். லைக் நீங்கள் அதிகமாக ரைஸ் சாப்பிடும்போது அந்த கார்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேட்டாக டெபாசிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஷேப் கொண்டு வரக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கார்ப் டயட் பிளானில் இருந்தீங்கன்னா, அதாவது ரைஸ் இன்டேக் பண்ணாமல் கொஞ்சம் ஹோல் வீட்டாவோ இல்லை ஒரு ஓட்ஸாவோ இல்லை நல்ல வெஜ்ஜீஸாவோ இல்லை நல்ல ஒரு ஃப்ரூட்ஸாவோ நீங்கள் இன்டேக் பண்ணும்போது இதோட ரிசல்ட் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லேயே வந்து நிறைய பிராண்ட் பண்ணுற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஓப்பனப்பாக இருக்காங்க. அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்தராக காட்டுறேன் அதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு
லைக் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபாலோ தீஸ் 4 ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் யோர் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் வந்து ரீகெயின் யோர் லுக். உங்களோட லுக்கை வந்து நீங்கள் திரும்ப பெறலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லுக்கை திரும்ப பெறலாம். உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும். லைக் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைக் அவங்க என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஃபிசிக்கை நினச்சி அவங்க கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஃபேட். உங்கள் பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன்னில் இல்லைனா கூட லாங் ரன்னில் அது ரொம்பவே கெடுதலாக போய் நிற்கும். ஸோ அதனால ரிமூவ் எக்ஸஸ் ஃபேட் அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஏம் பண்ணுற கோலை வந்து ரீச் பண்ணுங்கள். இதுதான் இந்த 4th திங். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கான ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் கிளியராக ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி டேட்லாம் கொடுத்து லைக் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே வந்து இன்டேக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்கிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் சாப்பிட்ருப்போம், இன்னொரு நாள் சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வாங்க ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பேக்கில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம்மிங் ஆயில் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டில் நீங்கள் ஃபேஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும் சரி, ஹேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க 100% நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்க கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி மறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு ஃபுட்டுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட சீக்ரெட் இது தான், ஸோ இதை நாங்கள் ரிலீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 75% ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி 100% நேச்சுரல் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்க்ரீடியன்ஸில் வந்து பின்னாடி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இதோட இன்க்ரீடியன்ஸும் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டேன். டர்மரிக் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், ஆம்லா ஆயில், அதுக்கப்புறம் டீ ட்ரீ ஆயில், இந்த மாதிரி வெறும் ஆயில்ஸை பேஸ் பண்ணியே தான் வந்து இந்த ஸ்லிம்மிங் ஆயிலை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் வந்து எதெல்லாம் வந்து எந்தெந்த அளவு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 7 ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7 ஆயிலோட ஒன்றா சேர்ந்த ஒரு மிக்சர் தான் வந்து இந்த MarsByGHC ஓட ஸ்லிம்மிங் ஆயில். அண்ட் இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டொமக் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேட் அதிகமாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இது உங்கள் ட்ரெஸ்லலாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்ற இருக்கிற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைட் படுக்கும்போது லைக் நீங்கள் இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு பனியனோ வச்சுக்கோங்க. லைக் எப்போல்லாம் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மற்ற ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. அண்டு சரி, இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டில் வேறு லெவலில் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங் பில்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இதோட ஸ்மெல் தான். ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஆயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணாலே குப்புன்னு ஸ்மெல்லு தூக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி ரோஸ்மெரி ஆயிலோட ஸ்மெல்லு, ட்ரீ ஆயிலோட ஸ்மெல்லு, அண்ட் அது போக ஆம்லா ஆயிலோட ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல் தான் வருது. ஸ்மெல் ஸோ ப்ரீமியம். அண்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அகெயின் இவங்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இதை பற்றி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிறோம், அதுவும் நம்ம வந்து நம்ம ஃபிசிக்குக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கவர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்குற பட்சத்தில். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேப்சூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மேக்ஸ். உங்களில் நிறைய பேர்த்துக்கு அஸ்வகந்தா, அதாவது லைக் இது ஒரு மூலிகை பொருள்ன்ற மாதிரியும் சொல்லலாம், இது ஒரு நாட்டு மருந்துன்னு சொல்லலாம். அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு வந்து தேவை, எந்த அளவுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம டீ கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட இதில் இஞ்சி, அதிமதுரம், அஸ்வகந்தா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய இது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அஸ்வகந்தாவில் செஞ்ச கேப்சூல்ஸ் இது. ஸோ இதோட
எம்ஜி பார்த்தீங்கன்னா இது 500 எம்ஜி அண்ட் இதில் வந்து எம்ஜி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் இது ஃப்ரூட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கட்டி இது அவ்வளோ நேச்சுரல்ஸ். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க வெயிட் லாஸ்க்கு நிறைய பார்ஸ் இருக்குது, ஐ மீன் சாக்லேட் பார்ஸ். அந்த பார்ஸ் வந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதில் யூஸ் பண்ணுற அதே கீ இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இதுலேயும் இருக்குது. பட் அதில் வந்து அவங்க பார் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கணும், சுகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்டாக இருக்கணுங்கிற சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணுவாங்க. பட் இது ஒரு கேப்சூல் தானேங்க, எல்லாம் வாயில் போட்டு முழுங்குறதா. ஸோ அதனால் வந்து இதில் எதுவுமே அந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த வெயிட் லாஸ் பார் சாப்பிட்றத விட இது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லா சீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த 2 கேப்சூல்ஸையுமே வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஸ் வெப்சைட்லேருந்து நமக்கு வந்திருக்க வெயிட் லாஸ் பேக்கோட மொத்த கிட்டையும் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லிம்மிங் ஆயில், அதுக்கு அடுத்து வெயிட் லாஸ் மேக்ஸ். இதோட கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். அண்ட் அடுத்தது அஸ்வகந்தா 500 mg. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த மார்ஸ் பை GHCயோட வெயிட் லாஸ் கிட். அண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு கூப்பன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, 20% ஆஃபர் இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து யாரெல்லாம் வாங்கலான்ட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க நண்பா. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல விஷயம் இன்னொருத்தங்களுக்கும் தெரிஞ்சால் தப்பில்லைல்ல. So meet you guys in the next video. Until then, it's bye from Ashwin. Stay home, stay safe. We'll beat Corona. Bye-bye.